மரச்செக்கு எண்ணெய்க்கு மாறுவோம், ஆரோக்கியத்தை காப்போம். மினாலியா மரச்செக்கு கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய். மினாலியா, ஆரோக்கிய ஐஸ்வர்யம் பெருகட்டும். 1858 ஒரு போட்டோ இருக்கு, பிரிட்டிஷ்காரர்கள் எடுத்தது ஒரு புத்தகத்துல. அந்த போட்டோல பார்த்தா இன்னைக்கு காட்டுற மாதிரி எங்க தர்கா இல்லை. ஸோ இது அதற்கு பிறகுதான் இன்றைய ஷேப். அன்னைக்கு இந்த தர்காங்க இல்லை, இந்த ஷேப்ல. அதாவது இப்ப தர்கா இருக்கிற குன்று எப்படின்னா 19ஆம் நூற்றாண்டு இறுதிக்கு அப்புறம் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகிறாங்க. கிட்டத்தட்ட மேபி பிரிட்டிஷ் 1857 முதலாம் சுதந்திர போராட்டத்துக்கு பிறகு இந்து முஸ்லீம் பிரச்சனையை தூண்டி விட்டாங்க. ஸோ அப்போ இது யூஸ் ஆகும்னு அவங்கள அதை ஆக்கிரமிப்பு வளர விட்டுருக்கலாம். 1910 வாக்கில் அந்த லோக்கல் காங்கிரஸ்காரர் ஒருவர் கேஸ் போடுறாரு. கேஸ் போட்டால் கீழ்கோர்ட்டில் என்ன சொல்லிட்டாங்க, கீழே இருக்கிற முருகன் கோயில், மேலே இருக்கிற மொத்த மலையில் காசி விஸ்வநாதர் கோயில் எல்லாமே முருகருக்கு தான் சொந்தம். ஆனால் இங்கே நடுவில் இவங்க ஒரு 50. இதில் அரசு எந்த பக்கம் நடுநிலையாக நிற்குதுன்னு பார்க்குறீங்களா, இல்லை எது ஒரு சரப்பில் சார்ந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த ஆட்சி, திமுக ஆட்சி பெருமளவில் கடந்த 50 வருடமாக முஸ்லீம் ஓட்டையும் கிறிஸ்டியன் ஓட்டையும் பெரும்பான்மையாக எடுத்து செல்வார்கள். மைனாரிட்டிகளுக்கு நாங்கள் தான் பாதுகாப்புனா இப்போ யார் எதிரி? தமிழர்கள் எதிரியா? பிஜேபி உள்ளே வந்துடும், எனக்கு தான் ஓட்டு போடுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா இந்த 5 வருஷத்தில் இவங்க என்ன செஞ்சுருக்கீங்க எனக்குன்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் இந்துக்களை அழிக்க அமுக்கி சொன்னால் அமுங்கிடுவான், ஜாதி கொடுத்தா அமுங்கிடுவான். இன்னும் திமுகவுக்கு 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது பணம், அது ஊழல், காசு கொடுத்தா ஓட்டு வாங்கலாம்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தேவைப்பிரியா அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போ இந்த சமீபத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் இஷ்யூ போய்கிட்டே தான் இருக்குது. அப்படி இருக்க சூழ்நிலையில் நேற்று மீண்டும் சர்ச்சையை கிளப்பியிருக்காங்க. இந்த சமபந்தி விருந்து நடத்தணும், ஆடு கோழியெல்லாம் வெட்டினதுக்கு அனுமதி மறுத்துட்டாங்க. இருந்தாலும் மீண்டும் அந்த சர்ச்சையை கொண்டு வர காரணம் என்ன? ஆக்சுவலாக திருப்பரங்குன்றத்தில் அந்த ஒரு மேல் கீழ் பார்வைன்றது எப்படி இருக்குது அரசாங்க பார்வையில்? இல்லை, திருப்பரங்குன்றம் கோயிலுங்கிறது முருகனுடைய 6 படை வீட்டில் முதல் படை வீடு. நாம் இன்றைக்கி பேசுகிற நேரம் தைப்பூசம். இங்கே உங்கள் ஆஃபீஸ்க்கு வர்றப்போ கூட எல்லாரும் காவடி எடுத்துகிட்டு போனார்கள். வீரவேல் வெற்றிவேல் சுவாமியை வணங்கிட்டு பேசுவோம். ஸோ நம்ம சங்க இலக்கியங்களில் அகநானூறு, இது மதுரை காஞ்சி, பரிபாடல், திருமுருகாற்றுப்படை எல்லாத்துலேயும் கிட்டத்தட்ட 68 தடவை திருப்பரங்குன்றம்னு வருது. பரம்னா இறைவன், பரமன் அல்லது பரம்பொருள். குன்றம்னா மலை, திருங்கிறது இறைவனை குறிக்கிறதுக்கு. ஸோ அந்த மலையே தான் இறைவன். இப்போ நீங்கள் திருப்பரங்குன்றம் போயிருக்கீங்கன்னால் அங்கே மேலே ஒரு கோயில் இருக்குது. மேலே இருக்கிறது சிவன் கோயில், காசி விஸ்வநாதர் கோயில். கீழே கிட்டத்தட்ட கிரவுண்ட் லெவலில் இருக்கிறது முருகர் கோயில். அது குடவரை கோயில். குடவரை கோயில்னு சொன்னால் அது உங்களுக்கு இது கல்ல பாறையை கொடைஞ்சு கோயில் பண்ணது. அந்த கோயிலுக்கு சாமியை நீங்கள் வலம் வர முடியாது. ஏன்னு சொன்னால் அந்த முருகன் சிலையே பாறையே உடைச்சி சிலை பண்ணது. கிட்டத்தட்ட அந்த மலையே தான் இறைவன், மலை பாறை தான் இறைவன். ஸோ அதை சுற்றி வரணும்னா அந்த மலையே தான் சுற்றி வரணும். இப்போ திருவண்ணாமலைக்கு இன்றைக்கி தான் கிரிவலம்ங்கிறோம். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்கும் கிரிவலம்னா இது தெரியாது, பக்தர்கள் வேணால் போயிருக்கலாம். இப்போ எல்லா கோயிலையும் கிரிவலம்னு சொல்கிறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இந்த கோயிலில் அந்த காலத்துலேருந்தே உண்டு. நான் அந்த சட்டம் வரப்போ சொல்கிறேன். ஸோ இப்போ கீழே முருகர் இருக்கார், மேலே அவருடைய அப்பன் சிவன் காசி விஸ்வநாதர் இருக்கார். சரியா? இந்த மொத்த மலையுமே குன்றுதோறும் குமரன்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வாசகம். ஆனால் இதில் 14ஆம் நூற்றாண்டில் டெல்லி சுல்தான்கள் மதுரையை பிடிக்கிறாங்க. அவங்களுக்கு என்னன்னா, இங்கே பல 1000 கிலோ தங்கங்கள் கிடைக்குது, ஒரு கோயில்லையும் ஆயிரக்கணக்கில் தங்கங்கள் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டு டெல்லி சுல்தான்கள் ஒரு 40 வருஷம்தான் ஆட்சி செஞ்சாங்க. ஆனால் அவர்கள் அடித்த கொள்ளை மனித மிருகங்கள்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஸ்ரீரங்கம் கோயிலில் அவங்க கொள்ளையடிக்கிறத தடுக்க பார்த்து 12,000 வைணவர்கள் இறந்து போனாங்க. அங்கேருந்து உற்சவரை எடுத்துக்கிட்டு வேற ஊருக்கு எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ பக்கத்தில் இருக்கிற கோவிந்தப்பட்டியில் இன்றைக்கும் வருஷம் ஆடி மாதம் அந்த 12,000 பேருக்கு திதி கொடுப்பாங்க. இன்றைக்கும் நடக்குது. இதே மாதிரி சிதம்பரம் கோயிலேருந்து கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க. சிதம்பரம் உற்சவர் திருப்பி வேறு திருநெல்வேலி பக்கத்தில் புளியம்பட்டிங்கிற ஊரில் போய் வச்சுருந்தாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுடைய உற்சவரை எடுத்துகிட்டு போய் கன்னியாகுமரியில் ஒரு ஐயனார் கோயிலில் வச்சுருக்காங்க. இதிலிருந்து அந்த மாலிகாஃபூர் காலத்தில் எடுத்துகிட்டு போனது 10,000 கிலோலேருந்து 15,000 கிலோ தங்கம் கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க. இதில் பல ஆயிரம் தமிழர்களை கொண்டிருக்காங்க. இதில் கடைசியாக இங்கே இருந்த
சுல்தான் வந்து சிக்கந்தர்னு சொல்றாங்க. அவன் பேர்ல இருக்கிறது தான் அந்த தர்கா அப்படின்னு சொல்றாங்க. அவன் எப்படி செத்தான் என்ன ஆனாங்கிறது கிடையாது. ஏன்னா அவன் கடைசியாக வந்தவன் நாயக்கர்கள் வந்து கம்பண்ண நாயக்கருங்கிறவர் வந்து அவனை வீழ்த்துறாருன்னு இருக்கு. ஆனா அவன் எப்படி செத்தான் என்னன்னு தெரியாது. தமிழக அரசின் சுற்றுலாத்துறை படியாக அவனுடைய கல்லறை கோரிப்பாளையத்துல இருக்கிற தர்கால இருக்கு. கோரிப்பாளையம். ஓகே. ஆனா இவங்க இங்க மேல இருக்கிறது அப்படிங்கிறாங்க. ஒரு வருஷம் என்னன்னா இவன் நம்ம தோத்துருவோன்னு பயந்து மலை மேல ஏறி ஒளிஞ்சுக்கிட்டான். ஆனா இவர் துரத்திட்டு போய் இது பண்ணாருன்னாங்க. நாயக்கர்கள் இவர்கள் அடித்த கொள்ளையை அறிந்து இவர்களை விரட்ட வந்தவர்கள் நிச்சயமா அவனுக்கு தர்கா கட்டுறதுக்கு அடுத்த 200 ஆண்டு அவர்கள் தான் ஆட்சி பண்ணாங்க. அவங்க கொடுத்துருக்க வாய்ப்பு இல்லை. சரியா? ஸோ இப்போ 1858 ஒரு ஃபோட்டோ இருக்கு, பிரிட்டிஷ்காரர்கள் எடுத்தது ஒரு புத்தகத்தில். அந்த ஃபோட்டோவில் பார்த்தா இன்னைக்கு காட்டுற மாதிரி எங்கள் தர்கா இல்லை. ஸோ இது அதற்கு பிறகுதான் இன்றைய ஷேப்ல. வருடம் என்ன சொன்னீங்க? 1858. அன்னைக்கு இந்த தர்காங்க இல்லை, இந்த ஷேப்ல இல்லை. ரைட். அதாவது இப்ப தர்கா இருக்கிற குன்று எப்படின்னா மேல இதுக்கு போற வழியில இன்னொரு சிறு குன்றுல பிளாட்டா சமவெளி பகுதியில இந்த தர்கா இருக்கு. அந்த அது தர்கா இங்க இருக்குன்னா அதுல இருந்து ஒரு 100 அடி தள்ளி இது ஒரு தீப குன்றுன்னு ஒண்ணு இருக்கு. அதுலதான் கார்த்திகை தீபம் ஏற்ற வழக்கம். எப்படி நம்ம திருவண்ணாமலையில கார்த்திகை தீபம் ஏற்றுவோமோ அதை ஏற்றத்துக்கு அங்க தீப தூண்னு இருக்கு. அந்த தீபத்தூண்ல ஏத்துறது வழக்கம். ஆனால் அதுக்கு தீபத்தூணை ஏற்றுறப்ப அந்த எண்ணெயை வைக்கிறதுக்கு அந்த மாதிரி ஏதோ சின்ன மண்டபம் ஏதோ ஒன்று 18ஆம் நூற்றாண்டு இறுதியிலையோ 19ஆம் நூற்றாண்டுலேயோ இவங்க ஆக்கிரமிச்சிருக்காங்க. 19ஆம் நூற்றாண்டு இறுதிக்கு அப்புறம் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகிறாங்க. கிட்டத்தட்ட மேபி பிரிட்டிஷ் 1857 முதலாம் சுதந்திர போராட்டத்துக்கு பிறகு இந்து முஸ்லீம் பிரச்சனையை தூண்டி விட்டாங்க. ஸோ அப்போ இது யூஸ் ஆகும்னு அவங்கள அது ஆக்கிரமிப்பை வளர விட்டுருக்கலாம். ஸோ இது இப்போ ரொம்ப இவங்க பிரச்சனை பண்ணுறாங்கன்னு ஒன்று 1910 வாக்கில் அந்த லோக்கல் காங்கிரஸ்காரர் ஒருவர் கேஸ் போடுறார். கேஸ் போட்டால் கீழ்கோட்டில் என்ன சொல்லிட்டாங்க, கீழே இருக்கிற முருகன் கோயில், மேலே இருக்கிற மொத்த மலையில் காசி விஸ்வநாதர் கோயில் எல்லாமே முருகருக்கு தான் சொந்தம். ஆனால் இங்கே நடுவில் இவங்க ஒரு 50 வருஷமாக இவங்க இருக்காங்க, 2-3 தலைமுறையாக. ப்ளஸ் போகிற வழியில் சில நெற்தோப்புகள் இருக்குது, அதெல்லாம் வந்து அரசாங்கத்துக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி கீழ்கோர்ட்டில் தீர்ப்பு வருது. இதை எதிர்த்து முஸ்லீம் தரப்பு போகிறாங்க, எனக்கு மொத்தமாக கொடுக்கணுன்ட்டு. ஹைகோர்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் அன்றைக்கி இருந்த ஹைகோர்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா, கோயில் மாத்திரம் கோயிலுக்கு சொந்தம், தர்காக்காரனுக்கு தர்கா மிச்சம் எல்லாம் அரசுக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. இன்றைக்கி நம்ம சுப்ரீம் கோர்ட்னு சொல்கிறது அங்கே லண்டன் ப்ரீவி கவுன்சில். ஸோ லண்டன் ப்ரிவியூ கவுன்சிலில் போனப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லா ரெக்கார்டையும் கால் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் தொல்லியல் துறை, அன்றைக்கி தொல்லியல் துறை வந்துட்டு 1931, 1924 நம்ம சிந்து சமவெளியே தோண்டியாச்சு. ஸோ அதனால தொல்லியல் துறையை கேட்குறாங்க, அரசு ரெக்கார்டு எடுக்கிறாங்க. நெல்சன் மொஜிரா மேனுவல்னு ஒன்று இருக்குது. அது தவிர அரசாங்க ரெக்கார்டில் கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இந்த மலையே இப்போ முழுக்க கோவிலாகத்தான் பார்க்கப்படுகிறது. தொல்லியல் துறை என்ன சொல்கிறாங்க, இந்த மலையுடைய உருவமே லிங்கம் மாதிரி இருக்கும், அது முழுக்கவே அப்படித்தான். இதை தாண்டி இந்த தர்காவுக்கு ஏதோ கட்டுறதுக்காக அவங்க கல்லை உடைக்கிறேன்னப்ப கோயில் அப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அன்ஆக்குபைடு லேண்டெல்லாம் வந்து அரசுக்கு சொல்லணும்னு உயர்நீதிமன்றம் சொன்னாங்க, அது தப்பு. இதில் அன்ஆக்குபைடுன்னு எதுவுமே கிடையாது. இதில் வந்து ரயில்வே ட்ராக் போடணும்னு அப்போ பிரிட்டிஷ் பண்ணப்ப அதுக்கு மரம் வெட்டுறதுக்கும் கோயில் அப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க, இந்த கல்லை வெட்டுறதுக்கும் கோயில் அப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்த மலையும் இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது, இதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அவங்க தர்கா ஒரு சில தலைமுறைகளாக இருக்கிறத உள்ளபடியே வச்சுக்கிட்டோம். ஒரு செங்கல் கூட எக்ஸ்ட்ரா வச்சுக்க கூடாது. கோயிலில் உள்ள பக்தர்கள் மனம் புண்படாதபடி கோயிலுடைய அனுமதியோடு அவர்கள் அனுமதிக்கும் விதத்தில் இவங்க வழிபாட்டை தொடர்ந்துக்கலாம். இப்படிதான் தீர்ப்பு. இது லண்டன் ப்ரிவியூ கவுன்சில் தீர்ப்பு. ஓகே. ஆனா இங்க நம்ம திராவிடர்கள் நம்ம ஆட்சியில் வந்துட்டாங்க. நீங்க சொன்னதுதான் தீர்ப்பு. அன்னைக்கு எல்லாமே 1931 தீர்ப்பு. உங்களுக்கு தீர்ப்பு வேணும்னாலும் அனுப்புறேன். கிட்டத்தட்ட 32 பக்கம் தீர்ப்பு என்கிட்ட இருக்கு. சரியா? இதுதான் தீர்ப்பு. மொத்த மலையும் முருகனுக்கு சொந்தம். அந்த முருகன்ல கொஞ்ச நேரம் உங்களுக்கு சொன்னா, இந்த கோயில்ல சுவாமிய நம்ம வந்து இது கிடையாது, பிரதட்சணம் பண்றதுக்கு வழி கிடையாது. ஏன்னா இது குகையில. அதனால நான் அந்த தேர் வீதி வழியாக மொத்த மலையும் சுத்தி வர வழியும் கோயிலுக்கு சொந்தம். 6 லட்சம் ஏக்கர்னு அந்த தீர்ப்புல இருக்கு. புரிஞ்சுக்கங்க. மொத்த அந்த மலையே தான் சுத்துவாங்க. ஏன்னா இந்த கோயிலை சுத்தி வருதுங்கிறது நம்மளுடைய வழக்கம். இந்த மலையை
இது கீழே இருக்கிற முருகர் கோயிலை சுத்த முடியாதுன்னு மலையே சுற்றி வருவாங்க. இதுக்கு பேர் வந்து இது ரத வீதின்னு பேர். அது முழுக்கவும் கிட்டத்தட்ட 6 லட்சம் சதுர அடி முழுக்கவும் கோயிலுக்கு சொந்தம்னு அந்த தீர்ப்பு சொல்லுது. சரியா? இதுதான் நிலைமை. இப்போ இது 1805 அந்த வாக்கில் தீபம் ஏற்றுற அந்த மண்டபத்தையோ எதையோ எடுத்துக்கிட்டு இன்றைக்கும் அந்த உள்ளுக்குள்ளே தர்காக்குள்ளே போனீங்கன்னா அந்த தூணெல்லாம் பார்த்தா ஒரு கோயில் தூண் மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்க வச்சுருக்காங்க. சரி, அவங்க வழிபட்டு போகிறதுல நமக்கு இது இல்லை. அவங்க தானாக வழிபடுற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அயோத்திக்கும் உள்ள இது வித்தியாசம். நீ கோயிலே இடித்து செஞ்சே தீர வேண்டாம் உன் வழிபாட்டுன்னு ஆக்குப்பை பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு சமமாக பார்த்தால் கிட்டத்தட்ட 3000 மசூதிகள் இந்தியாவில் இருக்கிறது கோயில்களை ஆக்கிரமித்து கட்டப்பட்டவைன்னு ஒரு புத்தகமே இருக்குது. ஹிந்து மஸ்ஜித்னே ஒரு புக்கே இருக்குது. உங்களுக்கு அட்டை வேணால் அனுப்புகிறேன். புக்கு ஆர்கைவ்ஸில் ஃப்ரீயாகவே இருக்குது. கரோடியாங்கிற ஒரு எழுதின புக்கு. ஹிந்து மஸ்ஜித்னே 3000 கோயில்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு மஸ்ஜித். இப்போ அதெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு 3 மாத்திரம் போதும் அப்படிங்கிறது பக்தர்களுடைய முக்கியமான கோரிக்கை. 1 அயோத்தி ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு, 2வது காசி, 3வது மதுரா. ஸோ இது 3 தான் கேட்டுட்ருக்காங்க. சட்டப்படி இது படி பாடுறதுக்கு இப்போ நடக்குது. ஆனால் இப்போ இவங்க என்ன ஆகுதுன்னா, இந்த போன மாதம் நம்ம ஜனவரி மாதம் டிசம்பரில் அவங்க இந்த தர்கா மேலே இருக்கிற தர்கா என்ன பண்ணுறாங்க, அடுத்த மாதம் கந்தூரி நடத்துவதற்கு வந்து எல்லா உதவியும் செய்யப்படும்னு ஒரு வாசகம் அவங்க தட்டி ஒன்று வைக்கிறாங்க. அதுக்கப்புறமாக இந்த முஸ்லீம் ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் அப்படின்னா அடிப்படைவாத தீவிரவாத குழுக்கள்னு வச்சுக்கோங்க. எஸ்டிபிஐ போன்ற பேரே சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் பெரிய இது இல்லை. அவங்க நாங்கள் ஆடு மாடுக்கு பலி கொடுத்து சமபந்தி நடக்கும் 25ஆம் தேதின்னு ஒரு போர்டு வைக்கிறாங்க. உடனே உள்ளூரில் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணது. அவங்க ரைஸ் பண்ணுறப்பவே மேலே சொல்கிறாங்க, இது வரைக்கும் இப்போ கடந்த 150 வருஷமாக அந்த மசூதி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது வரைக்கும் என்றைக்குமே மேலே கந்தூரி கொடுத்தோ வெட்டுவதோ பழக்கம் இல்லை. அப்படி இருந்ததாக ஏதாவது ஆதாரம் இருந்தால் கொடுங்கன்னு சொல்றதெல்லாம் காலங்காலமாக கொடுத்துட்டு இருக்கான்ற மாதிரி சொல்றேன். நான் வரேன் அதுதான் அப்படின்னு ஒன்று. அந்த வாசகம் தட்டியில் இருந்த அந்த வாசகம் எடுக்கப்பட்டது மசூதியால். ஆனால் எஸ்டிபிஐ சார்பாக ஒன்று முஸ்லீம் லீக்லேருந்து மானாமதுரை எம்எல்ஏ அவர் ஒரு அப்துல்லதோ ஒருத்தர் வந்தார்ன்றாங்க. அதுக்கப்புறமாக 25ஆம் தேதி எஸ்டிபிஐ ஆளை மேலே ஆடை போட்டுக்கிட்டு ஒரு பெரிய ஊர்வலம் மாதிரி போய் கலாட்டா பண்ணாங்க. இது நடந்த உடனே போலீஸ் தடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் வெறும் போலீஸ் தடுக்கலை. அங்கே ஒரு 25-50 பேராவது கூடியிருப்பாங்களா அவங்க சைடில். வந்த உடனே அவங்க நம்ம ஈவே ராமசாமியார் என்ன பண்ணுவார், தன்னிட்டேருந்து பிரிஞ்சு போனால் அண்ணாதுரை, கருணாநிதி, திமுக வகைராக்களை கண்ணீர் துளிகள் தான் கூப்பிடுவார். அதோடு நிற்க மாட்டார்கள். அவர் சொல்கிற வார்த்தையை நான் சொல்ல முடியாது. அதனால் அவர் வந்து அவங்க அம்மாவை கொச்சை பண்ணுற மாதிரி மகன்கள் அப்படிங்கிற வார்த்தையை பிரயோஜனப்படுத்துவார். இதுக்கு இவங்க பெருமையாக பதில்கள், அவர் எங்களை என்றதனால் அதனால் நாங்கள் அவரை நைனா தந்தை அப்படின்னு கூப்பிடுவோம் நாங்கள். இது இவங்க அம்மாவை கேலி பண்ணுறாங்களா அவரை கேவலப்படுத்துகிறாங்களான்னு தெரியாது. ஆனால் இந்த எஸ்டிபிஐ முஸ்லீம் முகமதியா அந்த அடிப்படைவாத குரூப்பு எங்களை ஏன் தடுக்கிறீங்க அப்படின்னு கத்துறாங்க போலீஸ் அதிகாரிகளை. உடனே இது பிரச்சனை சுமூகமாக முடியாதுன்னு சொல்லிட்டு தமிழக அரசு சார்பாக வட்டாட்சியர், கோட்டாட்சியர், விஏஓ 3 பேரும் வந்து பேசி, ஐயா மலை மேலே இருக்கிற தர்கா ஒன்று இருக்குது, இதே ஊரில் கீழே இன்னொரு தர்கா இருக்குது, முஸ்லீம் பேட்டைன்னு ஒரு ஏரியாவில் சிக்கந்தர் தர்கானே கீழே ஒன்று இருக்குது, நேர்த்தி பண்ணி கொடுக்கறது எல்லாம் கீழே தான், மேலே யாரும் வெட்டுற பழக்கமே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப இந்த புது வழக்கம் ஏன், இது அனுமதிக்க முடியாது அப்படின்னு விளக்குனதுக்கப்புறம் தான் அவங்க போனாங்க. போனவங்க பேரில் நாம்கே வாஸ்திக்கு இல்லீகல் அசம்பிளிங்கிற கீழே கேஸ் போட்டிருக்காங்க. சரியா? இது முடிஞ்சு 2 நாள் கழிச்சு. ஸோ அன்னைக்கு விளக்கப்பட்டது மேலே பலி கொடுக்குற வழக்கம் கிடையாது, கந்தூரி பண்ணுற வழி கிடையாதுங்கிறது தெளிவாக தமிழக அரசின் அதிகாரிகள் வந்து விளக்கியிருக்காங்க. இந்து முன்னணி சொல்லலை, பக்தர்கள் மாத்திரம் சொல்லலை, உள்ளூர்காரர்களும் வந்திருப்பாங்க 2 பக்கத்துலையும். இதை தெளிவாக சொன்னதுக்கப்புறம் அன்றைக்கி போயிட்டாங்க. உடனே 2 நாள் கழித்து அங்கேருந்து இது ராமநாதபுரம் எம்பி நவாஸ் கனி அவர் போகிறாரு. ஏன்பா மேலே போகல, மேலே ஆடு வெட்ட உள்ள சார், மேலெல்லாம் வெட்டக்கூடாது. அப்பயும் நான் அவர் அதுக்கு என்ன பண்ணார், இல்லையே கந்தூரி நடக்கும் வெட்டுவோன்னு சொல்லியிருக்கலாமா இல்லையா, அவர் என்ன சொன்னார், இல்லை அப்போ சாப்பிட்லாமான்னு ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அவரோட வந்தவர்கள்லாம் சாப்பிட்ட ஒரு ஃபோட்டோவை போட்டார். சரியா? இப்போ முதல் கேள்வி, அவர் போன அன்னைக்கு வெட்டுற பழக்கம் தான் ஏன் வெட்டலாம், ஏன் தடுத்தீங்க, சட்டப்படிக்க இப்போ போகலான்னு சொல்லி கேட்கவே இல்லை அவர். இவர் அடுத்தது செஞ்ச வேலை பீஃப் கறியை, பீஃபோ எதையோ ஒரு கறியை வாங்கி பிரியாணி வாங்கி சாப்பிட்டார். இப்போ இந்த மலையில் சில பேர் இந்த மாதிரி டூரிஸ்ட் நம்மளே போனால் கூட எதையாவது எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவோம். இப்படி சில பேர் சாப்பிட்டா மேலே ஒரு சுனை இருக்குது காசி விஸ்வநாதர் பக்கத்தில், அதுலேருந்து தான் தண்ணி எடுத்து பண்ணுவாங்க. யாராவது பக்தர்கள் சாப்பிட்ற இந்த எலும்பெல்லாம் அதில் போட்டால்
அதனால இது கெட்டு போகுதுன்னு சொல்லி ஏற்கனவே உள்ளூரில் பிரச்சனை வந்து மேலே யாரும் என்வி எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றது இல்லைங்கிற வழக்கமும் இருக்குது அந்த ஊரை பொறுத்த வரைக்கும். ஸோ இதையும் விளக்கியிருக்காங்க. ஆனால் இவர் போய் வேணும்னே பண்ணார். இதை பண்ண உடனே இந்து முன்னணி உடனே போச்சு. போன உடனே இது பிரச்சனை அதிகமாகவே போகுதுன்னு சொல்லிட்டு பீஸ் கமிட்டின்னு ஒன்று போட்டு உள்ளூர் இந்துக்கள் உள்ளூர் இவங்களை கூப்பிட்றாங்க. இதுக்கு நடுவில் 2-3 சேனல்கள் போய் அங்கே போய் உள்ளூர் மக்களை பேட்டி எடுக்கிறாங்க. நேர்மையான சேனல் எடுத்தால் உள்ளூர் மக்கள் எல்லாம் இங்கே மேலே போய் வெட்டுற பழக்கமே இல்லைன்றாங்க. மற்றவங்க வெளியூர்காரன் யாரையோ வச்சு நான் போய் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க. ஸோ உள்ளூரில் கொடுக்குறதா இருந்தால் கலெக்டர்லேருந்து எல்லாரும் கலெக்டருடைய ரிப்போர்ட். ஆனால் நீங்கள் சொன்ன இந்த கருத்தை பலரும் தெரியாமல் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் மேலேயும் கீழே இருக்கதா சொல்கிறாங்க. பள்ளி கொடுக்குறது எல்லாமே கீழே தான். ஆனால் மேலேயே காலங்காலமாக நடந்துச்சுன்னு திரும்ப சொல்கிறாங்களே, இந்த ஒரு தகவல் தெரியாமல் தான் அந்த பதில பேசி. அதுதான் அடுத்தது கீழேயே கருப்பண்ணசாமிலாம் இருக்குது, அங்கேயும் விட்டுவோம். இங்கே 2-3 விஷயம் இருக்குது. நம்ம ஹிந்து மதத்தில் எல்லோருமே என்வி சாப்பிடலாமா கூடாதுன்னா அப்படி கிடையாது. செய்கிற தொழிலுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடணும். உனக்கு உடல் உழைப்பு அதிகமாக இருக்கிற தொழில் செஞ்சால் அதுக்கேற்ற மாதிரி சாப்பிடணும். சரியா? திருவள்ளுவரே என்வி சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காரு. புலால் மறுத்தல் கொல்லாமைன்னு 2 அதிகாரம். உன்னுடைய ஊனுடம்பை வளர்க்க இன்னொரு இனிய உயிர், உன் உடம்பு தன்னூன் பெருக்கின்றார். அடுத்த வேற ஊருங்கிறப்ப இனிய உயிர்னு போடுறார். ஆனால் அவரே என்ன பண்ணுறாருன்னா இதில் வர்றப்போ அதுக்கு பேர் என்ன, காதலி வந்து காதலனை பிரிஞ்சிருக்கிறப்ப என்னுடைய இதயம் எப்படி துடிக்குதுன்னா இதில் அடுப்பில் இருக்கிற ஒரு மாமிசம் துடிக்கிற மாதிரி துடிக்குது. அப்படி நினம் தீயில் அப்படிங்கிற வார்த்தையை போட்டிருப்பார். சாப்பிடாமல் இருக்கிறதுங்கிறது வள்ளுவருடைய இலக்கு. ஆனால் மக்கள் சாப்பிடுவாங்க. யார் சாப்பிடுவாங்க? எல்லாரும் தேவையில்லை. ஸோ இதனால உங்களுக்கு நம்ம இதில் இந்தந்த தொழிலில் இருக்கிறவங்க சாப்பிடும். இன்னொன்று ஈவன் எந்த தொழிலாக இருந்தாலும் அமாவாசை இதெல்லாம் நம்ம சாப்பிட மாட்டோம், முக்கியமான தினங்கள். ஆனால் இது வேணும்னு இன்னும் சொல்ல போனால் மாட்டுக்கறிங்கிறது நம்ம இந்தியாவில் எங்கேயுமே சாப்பிட்ற பழக்கம் கிடையாது. காந்தியடிகள் எழுதியிருக்கார் அவருடைய சுயசரிதியில். அன்னைக்கு மதம் மாற்றினா கிறிஸ்தவர்கள் வேலை என்ன பண்ணுவாங்களா, எந்த ஜாதிக்காரனாக இருந்தாலும் அவனுக்கு விருந்திலேயே மாட்டுக்கறியை போட்டுருவாங்களாம். அவன் திரும்பி அவனை இந்துவாக சேர்த்துக்க மாட்டாங்களாம். இந்தியா முழுக்க மாடு சாப்பிடுவதுங்கிறது முஸ்லீம் அக்பர் சட்டத்தில் மாடு வெட்டி சாப்பிட்றதுக்கு பழக்கம் கிடையாது. ஸோ வேண்டுமென்றே கிறிஸ்தவ ஆங்கிலேயர்கள் இங்கே கொண்டு வந்து திணிக்கப்பட்ட பழக்கம் தான் மாட்டு சாப்பிட்ற பழக்கம். ஸோ இன்னொன்று நம்மளாம் இருக்கிறது 21ஆம் நூற்றாண்டு. எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும். போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள். 1 கிலோ சாதா திணை வளர்க்கணுன்னா 1 கிலோ தண்ணி போதும். கரும்புக்கு 8 கிலோ வேணும், நெல்லுக்கு 15 கிலோ வேணும். 1 கிலோ இதுக்கு பன்றி வளர்க்குறதுக்கு 30 கிலோ தான் வேணும். 1 கிலோ மாட்டுக்கு 150 கிலோ வேணும். அப்போது தண்ணியாக இருக்கட்டும், தழைச்சத்தாக இருக்கட்டும், இதெல்லாம் பன்றிக்கு கொடுத்தா கம்மி. பன்றியில் இருக்கிற கொழுப்பு கம்மி, பட் புரோட்டீன் அதிகம். ஆனால் மாட்டுக்காக இயற்கை அவ்வளவு கெடுதல். இது எல்லாமே நான் கூகுளில் இருக்க உங்களுக்கு வேணுனாலும் தரேன். ஸோ இது வேண்டுமென்றே, அதாவது இந்துக்கள் தமிழர்கள் ஒரு புனிதம்னு சொன்னால் ஏன் மாடை வெட்டக்கூடாது? இதுலேயும் ஒன்று பெரிய புனிதம்ங்கிறது 2வது பக்கம். மாடை வச்சு விவசாயம் பண்ணுற நீ அதை சாப்பிட ஆரம்பித்தா மாடே இல்லாமல் போயிடும். இன்றைக்கி இலங்கையில் நீங்கள் அந்த கலாட்டா பண்ணப்போ பார்த்தீங்கன்னா பால்மா கிடைக்கலங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. பால்மான்னா நாங்கள் மாடே கிடையாது. இப்போ வெளிநாட்டிலேருந்து வர பால் பவுடர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நியூசிலாண்டுக்காரன் நீங்கள் மாட்டை வச்சு கறக்கிறத விட ஸ்டீப்பாக பால் பவுடர் கொடுத்து அப்புறம் விலையை ஏற்றிவிட்டான். ஸோ உள்ளூரில் இப்போ மாடு வச்சு இது பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஸோ நீங்கள் மாட்டை சாப்பிட ஆரம்பிச்சாச்சு, வெளிநாட்டிலேருந்து பழக்க ஆரம்பிச்சுன்னா உங்கள்கிட்ட மாடே இல்லாமல் போயிடும். அதனால தான் மாட்டை அது இதுன்னு சொல்லிட்டு பொங்கல்னு வச்சு நாள் சூரியனுக்கு பொங்கல், அடுத்த நாள் மாட்டுக்கு பொங்கல், இப்படின்னு நம்ம அதுக்கு முன்னாடி நாள் நீ பயன்படுத்துகிற அந்த கருவிகள் வீட்டை சுத்தம் பண்ணணும். பழைய நெக்கிழிதல், புதின போக்குதல்னு சொல்லிட்டு எல்லாமே இயற்கையோட. நீங்க சொன்ன அந்த கருத்து நல்லா இருக்கே சார். இலங்கையில சொன்ன அந்த பால்மா சொல்லி தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கே வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி ஒரு பக்கம் இது ஆதரிக்க இதனுடைய வளர்ப்பு குறைஞ்சிச்சு, வளர்ச்சி குறையுதுன்னா அடுத்து அந்த டிமாண்ட் தானே இங்கே. அதேதான், அதுதான் உங்களுக்கு இது வந்தப்ப இதை பெருசு பண்ணி பேசினாங்க. அதுக்கு பேர் நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டம். இந்த மாடு வளர்க்கணும், நாட்டு மாடுன்னாங்க. அதுக்கப்புறம் எவன்லாம் போராடினா நாங்கெல்லாம் மாடு வளர்க்குறதே மாடு துன்றதுக்குன்னு பேசினோம். ஸோ இவர்கள் எல்லாம் வெளிநாட்டு கைக்கூலிகள். அன்னைக்கு எது பேசினா ஓடுமோ அதை பேசுவாங்க. நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் என்வி சாப்பிட்றது தப்பு இல்லை. ஈவன் பன்றி கறி கூட கோயிலுக்கும் கொடுப்பாங்க. கண்ணப்ப நாயனார் தன் கண்ணையே கொடுத்தார். இப்போ சாப்பாடு நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க வீட்டில் இருந்து, இங்கே ஒன்று உங்கள் டேபிளில் சாப்பிடுவீங்க, இல்லை டைனிங் ரூமில் சாப்பிடுவீங்க, யாராவது டாய்லெட்டில் போய் சாப்பிடுவீங்களா? என்றைக்கோ ஒரு கட்டாயம் நடக்கும். விக்கிரவாண்டியில் ஜோசப் விஜய் மீட்டிங் போட்டார், தண்ணி கிடைக்கலன்னு கக்கூஸ் தண்ணி கூட குடிக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. நம்ம மெட்ராஸில் இது ஏர் ஷோ போட்டாங்க, தண்ணி குடிக்காமல் 5 பேர் செத்து விழுந்தாங்க.
ஆனால் இன்னைக்கு பழனியில் இன்னைக்கு தைப்பூசத்தன்னைக்கு பழனியில் கூட்ட நெரிசல் எல்லாம் மயக்கத்தில் ஒரு குழந்தை காலையில் மயக்கம் போட்டதுன்னு இன்னைக்கு ஜெய் நியூஸில் ஒரு நியூஸ் வருது. ஸோ கஷ்டம் இருக்கிறப்ப செய்யறது. எக்ஸப்ஷன்ஸ் ஆர் நாட் ரூல்ஸ். சரி, இப்போ ஈவன் ஐயனார்னே எடுத்துக்கங்க. ஐயனார் நம்ம ஐயப்பன்கிறது சபரிமலையில் சொல்கிறோம். இதில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருக்கும் மரியாதை விகிதியில் அப்பனை சேர்ப்பாங்க. குருவாயூரப்பன் ஐயப்பன்னு சேர்த்தாங்க. நம்ம எல்லாருக்கும் 6 சேர்ப்போம். ஐயனார் கோயிலில் எங்கேயுமே பலி கிடையாது. அதே ஐயனார் கோயிலில் மதுரை வீரனுக்கோ சுடலை மாடசாமிக்கோ கருப்பண்ணசாமிக்கோ தான் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தா அன்னைக்கு காலையில் பூஜையை முடிச்சுட்டு ஐயனாரை மூடி வச்சிருவாங்க. அவருக்கு இது போகக்கூடாதுன்னு. இதுதான் வழக்கம். இதை நான் சொல்லல, சவுத் இந்தியன் கார்ட்ஸ்னு 19ஆம் நூற்றாண்டு பிரிட்டிஷ்காரன் எழுதி வச்சுட்டு போயிட்டான். ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு நான் சொன்னால் உடனே வந்து இவர் இது சங்கி மங்கி சங்கின்னா ரொம்ப நல்ல பேர் தான், ஒன்றும் தப்பே கிடையாது. சங்கத்தமிழர் வழியில் வாழறவங்கன்னு அர்த்தம். மங்கியாக தான் இருக்கக்கூடாது, இல்லை அங்கி அடிமையாக இருக்கக்கூடாது, லுங்கி அடிமையாக இருக்கக்கூடாது. சரியா? அதனால திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும் மலை மேல ஒரு தர்கா இருக்கு. அது ஆக்கிரமிப்பு தர்கா தான். 19ஆம் நூற்றாண்டு தான். நம்ம பொறுத்த வரைக்கும் இருக்கு. அதை ஷிஃப்ட் பண்ணலான்னு சில பேர் பேசுறாங்கன்னா அது வேற விஷயம். அதுக்குள்ள நான் போகல. ஏன்னா அந்த சிக்கந்தர் பேசக்கூடிய கருத்துக்கள் பொது கருத்தா தான் இருக்கேன் சார். இந்த மாதிரி சொல்றது இப்ப ஐயன் கருப்பருக்கு படைக்கிறாங்க, ஆடு கோழிலாம் வெட்டுறாங்க, இதை மட்டும் குறையா சொல்றாங்களே, இங்க மட்டும் புனிதத்தை கெடுக்கிறதா சொல்றாங்களே, ஏன்னா இதெல்லாம் பொது கருத்துக்கள் தானே. இது ஒரு பொது கருத்துக்கள், இதெல்லாம் திணிக்கப்பட்ட கருத்துக்கள். இது வந்து திணிக்கப்பட்ட கருத்துக்கள். உங்களுக்கு ஆகம கோயில்ங்கிறது வேற. திருமுருகாற்றுப்படையில முருகனுடைய 6 முகத்துல ஒரு முகம் வேதத்துக்குன்னு இருக்கு. ஆகம கோயில் ஆகம வழியில நடக்கணும். கருப்பண்ணசாமி கோயிலில் வெட்டலாம், மாடசாமி கோயிலில் நேத்திக்க தான் சொல்கிறேன். நாமக்கல் பக்கத்தில் ஒரு கோயிலில் 300 கிலோ ஆடு, 300 கிலோ கோழி, 300 கிலோ பன்றி போட்டு 1000 கிலோ வெட்டி சாப்பிட்டாங்கங்கிறது இருக்குது. அது அருணன் எடுத்து போட்டிருக்காரு. இன்னொன்றுமே சொல்கிறேங்க. இப்போ நான் விரதம் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு தைப்பூசம், நான் முழுக்க சாப்பிடல அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களை சாப்பிடாத நான் சொல்ல முடியுமா? முடியாது. நீங்கள் இதே துபாயிலையோ ஈராக்லேயோ இருந்தீங்கன்னா அவங்க 1 மாதம் சாப்பிடக்கூடாதுங்கிறது கூட கிடையாது. அவங்களுக்கு அந்த காலத்தில் எப்படின்னா, போருக்கு போகிறோம், வெளியூருக்குன்னு வச்சுக்கோங்க. காலையில் சூரியன் உதயமானத்துக்கு முன்னாடி போயிட்டு கொஞ்சம் வெயிலப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி சாயந்தரம் போயிட்டு இன்னொரு ஊரில் போய், ஸோ காலையில் சூரியனுக்கு முன்னாடி சாப்பிடணும். ஒரு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி சாயந்தரம் சாப்பிடணும். போருக்கு தயார் பண்ணுற ஒரு டெக்னிக் அப்படின்னு கபா நிலைக்குமான்னு ஒரு பாதிரியார் எழுதின புக்கு தான். இது எதுக்குங்கிற காரணத்தை சொல்லியிருந்தார். ஸோ இப்படி ஒரு ப்ராக்டிஸ், போர் ப்ராக்டிஸாக வந்தது தான் ரம்ஜானுக்கு நோன்பு இருக்கிறதுங்க. ஓகே, நம்ம அது உண்மையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்றது, சூரியன் மறைஞ்சப்புறம் சாப்பிட்றதுன்னு வச்சு நடுவில் 12 மணி நேரம் சாப்பிட்றது. நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கை, எனக்கு தெரிஞ்சு எனக்கு 10 முஸ்லீம்ஸ் இருக்காங்கன்னா 7 பேர் இருக்காங்க, மீதி 3 பேர் என் கூடயே சாப்பிட்ற ஆட்களும் இருக்காங்க. என்னால் வைக்க முடியாது சார், ஒரு 2 நாள் 3 நாள் வைப்பேன், 3 நோன்பு வைப்பேன், 4 நோன்பு வைப்பேன், அப்புறம் விட்டுருவேன், இப்போல்லாம் வேண்டாம் சுகர் வந்துருச்சுன்னு சொல்கிற ஆட்கள் இருக்காங்க. ஆனால் நீங்கள் துபாயில் போய் கூகுளில் போய் தேடுங்க, யாராவது சாப்பிட்டால், முஸ்லீமாக இருந்தாலும் சரி வெளிநாட்டைச் சேர்ந்தவராக இருந்தாலும் சாப்பிட்டால் 1 மாதம் ஜெயில் மற்றும் இந்திய பணத்தை $550 கிட்டத்தட்ட $47,000 ஃபைனுன்றாங்க. இப்போ நான் தண்ணி குடித்தா எனக்கு என்ன, உங்களுக்கு தண்ணி குடித்தா கூட. இப்போ இந்துக்களுக்கு அது புனிதமான மலை. இப்போ நான் வந்து வேல்யூவராக இருந்தேன், இன்னொன்று கன்வேயர் போட்டேன். என்னுடைய கஸ்டமரில் 75% லெதர் பிஸ்னஸ். முதல் தடவை ஒரு தடவை நான் போனப்போ சாப்பாடு எனக்கு மாத்திரம் வெஜிடேரியன் வச்சுருந்தாங்க. அது 2வது தடவை அவங்க எல்லாருமே வெஜிடேரியன் தான் சாப்பிட்டாங்க என் கூட சேர்ந்துக்கிட்டு. அன்னைக்கு இல்லை சார் நீங்கள் வரீங்க எங்களுக்காக அப்படின்னாங்க. ஸோ நம்ம 10 பேர் இருக்கிறோம், 8 பேர் சாப்பிட்றவங்களா இருந்தால் கூட 2 பேர் சாப்பிட்லன்னா எல்லாரும் எதுக்கு மாறுவோம்? சரி, இதுதான் மனித நேயம். அதை விட்டுட்டு நான் வேணும்னே அதுதான் சாப்பிடு, நீ எங்கே வேணால் சாப்பிடு. இன்னும் சொல்ல போனால் தர்கா வழிபாடு அப்படிங்கிறது முஸ்லீம்களில் 3 பிரிவு இருக்குது பெருமளவில், மெஜாரிட்டி. அதுக்கு அடுத்தது ஷியா வருது, 3வது சூஃபி. இப்போ கவிதை எழுதுறது, பாடுறது இதெல்லாம் ஹராம் அப்படிங்கிறது. அதனால தான் ஏஆர் ரஹ்மான் சூஃபிசம் பாரு. சரியா? அது மாதிரி திரு நபிகள் நாயகம் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்திலேயே ஒரு முறை அவர் பயணம் சென்று கொண்டிருக்கிறப்ப அவரும் அவர் தோழர்களும் போனப்போ பக்கத்தில் ஒரு வெங்காய தோப்பு பார்த்துருக்காங்க. உடனே ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு நோண்டி சில வெங்காயமும் பூண்டையும் எடுத்து சாப்பிட்டாங்களாம். உடனே நபி அவர்கள் தோழர்கிட்ட, நீங்கள் சாப்பிட்டது இன்றைக்கி ஃபுல்லாக உங்கள் பேரில் வாடகை இருக்கும், இன்றைக்கி நீங்கள் என் கூட வராதிங்க, நீங்கள் தொழுகையும் செய்யக்கூடாது. ஸோ வெங்காயம் உள்ளே போயிடுச்சு, பூண்டு உள்ளே போயிடுச்சுன்னா தொழுகைக்கு ஒருவன் லாயக்கில்லை. இது நபிகள் நாயகம் ஹதீஸில் சொன்னது. சஹீல் புகாரியில் இருக்குது, சஹி இஸ்லாம்லேயும் இருக்குது. சரியா? சஹி முஸ்லீமில் இருக்குது. இதுலேயே குரான்லேயே போனீங்கன்னா
இப்போ நீங்கள் சபரிமலைக்கு போயிருக்கீங்கன்னா நம்ம அந்த மாலை போட்டதுலேருந்து 40 நாளோ 48 நாளோ விரதம் இருந்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் ஷேவ் பண்ணுவீங்க. கிட்டத்தட்ட அதே கட்டாயம் அவங்களுக்கும் உண்டு. நீ ஹஜ் செய்யறதுக்கோ வேறு ஏதாவது இதுக்கு பண்ணி நேர்த்தி கொடுத்துருந்தால் அதை முடித்த பிறகு உன் ஊருக்கு திரும்பி வந்துட்டு நீ ஒரு குர்பானி ஆடு கொடுக்கணும். அந்த ஆடு வெட்டப்படும் ஸ்லாட்டர் ஹவுஸுக்கு போனதுக்கு பிறகுதான் நீ வெட்டணும், உன்னுடைய ஷேவிங் செய்யணும் அப்படின்னு குரான் வசனம் இருக்கு. ஸோ அப்படின்னா தர்காலையோ அல்லது தர்காங்கிறது நான் சொல்றது 100% ஒத்துக்கிறது இல்லை. ஷியாஸ்ல சில பேருக்கு உண்டு, பெரும்பாலானோர் ஏத்துக்கிறது இல்லை. சூஃபிகளுக்கு உண்டு. சூஃபிகள் யாரை ஏத்துப்பாங்கன்னா அவர்கள் அவுலியாக்கள்னு சொல்ற புனிதர்களை தான் சொல்லுவாங்க. இந்த சிக்கந்தரை நம்ம புனிதர்கள் லிஸ்ட்லயே வராது, அவர் எதுவும் செஞ்சதா கிடையாது, அவர் ஒரு கொடுங்கோல் அரச பரம்பரை, அவர் எங்க செத்தார் எப்படி செத்தாருங்கிறது கிடையாது, கோரிப்பாளத்தில் தான் அவருடையது. ஸோ இப்போ குரான் படியோ ஹதீஸ் படியோ தர்கால மசூதியில வெட்டுறது பழக்கம் கிடையாது. கீழே அந்த முஸ்லீம் பேட்டையில் கூட இங்கே நான் சிக்கந்தர் தெற்கு எதிர்த்தாப்புல கல்யாண மண்டபத்தில் தான் அந்த கந்தூரி விழாங்கிறத பண்ணுவாங்களாம். தர்காக்குள்ள அதையும் பண்ண மாட்டாங்க. ஸோ முழுக்க திட்டமிட்டு இது தமிழருடைய மரபை இழிவு செய்யணும்னு சொல்லி. ஏன்னா இதில் எனக்கு என்னன்னா, இதில் அரசு எந்த பக்கம் நடுநிலையா நிற்குதுன்னு பார்க்குறீங்களா, இல்லை ஏதோ ஒரு சரப்பில் சார்ந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? அரசு அதிகாரிகள், உள்ளூர் அதிகாரிகள் எல்லோரும் நியாயப்படி எழுத்துப்பூர்வமாக கொடுத்ததெல்லாம் அப்படி இருக்கு. ஆனால் மீடியாவில் வெளியூர் ஆட்கள் வந்து அப்படின்னு சொல்கிறப்ப இந்து முன்னையை சொல்கிற மாதிரி நம்ம ஆட்கள் திருப்புறாங்க. அதாவது நம்ம டிவி மீடியாக்களை நம்ம ரொம்ப பெருமையான பேர் வச்சுருக்காங்க, ஆர்எஸ் பாரதி மீடியான்னு சொல்லிட்டு. ஆர்எஸ்பி மீடியாக்கள் அங்கே வந்து பேசுகிறதுக்கே 200 ரூபாய் ஊப்பிக்கள் அல்ல கூலிமான்கள். இவர்கள்லாம் இந்துவில் உண்டே, அது உண்டே, இது உண்டே அப்படிங்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைன்னா, இந்த ஆட்சி திமுக ஆட்சி பெருமளவில் கடந்த 50 வருடமாக முஸ்லீம் ஓட்டையும் கிறிஸ்டியன் ஓட்டையும் பெரும்பான்மையாக எடுத்து செல்வார்கள். மைனாரிட்டிகளுக்கு நாங்கள் தான் பாதுகாப்புனா இப்போ யார் எதிரி? தமிழர்கள் எதிரியா? யார்கிட்ட காப்பாத்துறீங்க? ஆனால் பாய் பிஜேபி உள்ளே வந்துடும் எனக்கு தான் ஓட்டு போடுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா இந்த 5 வருஷத்தில் இவங்க என்ன செஞ்சுருக்கீங்க எனக்குன்னு கேட்குறாங்க. 2 பேரை மந்திரியாக போட்டாங்க ஆரம்பத்தில். ஒருத்தரை ஊழல்னு முதல்ல எடுத்தாங்க, அப்புறம் 2வது இவரை ஊழல்னு எடுத்துட்டு திரும்பி இவரை கொண்டு போட்டிருக்காங்க. மிக மிக சாதாரணமான போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க. மஸ்தானாக இருக்கட்டும், நாசராக இருக்கட்டும். அடுத்தது எம்பி 2019 21 சீட்டில் நின்னாங்க, காங்கிரஸ் ஒரு 10 சீட்டில் நின்னாங்க. இந்த தடவை ஒரு 2 சீட்டு ஜாஸ்தி. இவங்க நின்று 23 சீட்டாக இருக்கட்டும், காங்கிரஸ் நின்ன 10 சீட்டில் ஒரு எம்பி கூட முஸ்லீம் கிடையாது. ஸோ முஸ்லீம்களுக்கு வாயளவில் தான் இவர்கள் கொடுக்கிறார்கள் அப்படின்னு முஸ்லீம் தரப்புலேருந்து கேள்விகள் எழுகிறது. அதனால இப்போ தமிழர்கள்ட்ட இருந்து உங்களை நான் காப்பாற்றணும், பிஜேபி உள்ளே வந்துடும், எனக்கு தான் ஓட்டு போடணும்னு இந்த ஒற்றுமையை பயன்படுத்திக்கலாங்கிறது திமுக கணக்கு. எஸ்டிபிஐ போன்ற பயங்கரவாத அமைப்பு இவங்க இந்த எஸ்டிபிஐ தான் ராமலிங்கம்னு சொல்லிட்டு அந்த ஒரு தீவிரவாத இவரை கொன்னது, வில்சன்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் எஸ்ஐயை கொன்னதும் அதே கேங்கு தான். இவங்க எல்லாம் இன்டர் கனெக்டட். கோயம்புத்தூரில் சிலிண்டர் குண்டுன்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்கிற மனித வெடிகுண்டு வெடித்ததும் அதே கேங்கோட கனெக்டட். ஜாஃபர் சாதிக்குடைய பணத்தில், போதை பணத்திலிருந்து அரபிக் காலேஜுக்கு போகுது. இதே அங்கேருந்து ட்ரெயின் பண்ணி ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 10 பேரை நாங்கள் உருவாக்கணும்னு சொல்லி ஐஎஸ்ஐஎஸ்க்காக கைதானவன் நேற்றுக்கு சொல்லியிருக்கோம். ஸோ இது எல்லாம் இவங்களே தான். உடுப்பியில் வெடிச்சது வெடிகுண்டுக்கும் தொடர்பு இருக்குது. இதில் ராமேஸ்வரம் கெஃபேன்னு பெங்களூரில் இருந்து. சரி, ஒரு பக்கம் அடிப்படைவாத முஸ்லீம்கள் இந்தியாவையே முஸ்லீம் நாடாக மாற்றணுங்கிற கோரிக்கையில் செயல்படுறாங்க. அவங்களுக்கு இவங்க மறைமுகமாக திமுக அவங்களுக்கு செய்யாதுங்கிறது அவங்களுக்கும் தெரியும். ஆனால் அவங்க டெக்னிக் போகிறாங்க. ஆனால் பிஜேபிக்கு இது வசதியாக போயிடுச்சு. ஏன்னா தமிழர்களை ஒன்றும் பண்ணணும். இப்போ டெல்லி எலெக்ஷன் எடுத்துக்கோங்க. டெல்லி எலெக்ஷன்லேயே 13 சீட்டு டெல்லியில் முஸ்லீம்கள் பெரும்பான்மை. அதில் 7 சீட்டில் ரொம்ப அதிகம், 40% தாண்டது. அந்த 7ல் 6 சீட்டை இது ஆப் ஜெயிச்சிருக்கு, 1 சீட்டு பிஜேபி ஜெயிச்சிருக்கு. முக்கியமான 7ல் மிச்சம் 6மே ஹிந்து கன்சாலிடேஷனில் பிஜேபி ஜெயிச்சிச்சு. ஸோ நீங்கள் இந்துக்களை அழிக்க அமுக்கி இந்து சொன்னால் அமுங்கிடுவான், ஜாதி கொடுத்தா அமுங்கிடுவான். இன்னும் திமுகவுக்கு 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது பணம், அது ஊழல், காசு கொடுத்தா ஓட்டு வாங்கலாம்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் மக்கள் என்னுடைய நம்பிக்கையை கை வச்சால் விடமாட்டேன் அப்படின்னு மாற்றி போடுவாங்க. 2026 தேர்தலில் மாற்றம் வரும்.